சீமான் சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருந்தார். தலைவரை சந்திச்சுட்டு ஒரு புகைப்படம் எடுத்துகிட்டு வந்துட்டார். உடனடியாக பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்களும் சீமானை பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியா வெளிச்சம் இல்லை அப்படிம்பாரு. இப்போது தலைவரால் மீடியா வெளிச்சம் கிடச்சி பேட்டியில் பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காரு. அதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறாரு, தலைவரும் என்னை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டார் அப்படின்னு. சீமான் அப்படின்னு வாயை திறந்தாலே அவர் நிறைய கதைகள்லாம் சொல்லுவார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இதுவும் ஒரு மிகப்பெரிய கதையாக தான் இருக்குது அப்படிங்கிறத ரவீந்திரன் துரைசாமி இப்போது உடைத்து பேசியிருக்காரு. தலைவர்லாம் சீமானை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படல, இவர் தான் தலைவரை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிருக்காரு. அதுவும் சீமானோட பர்த்டேக்கு தலைவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படிங்கிறத சீமான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த டைமில் தலைவர் ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்ததுனால இவரை பார்க்க முடியல. இப்போ டைம் இருக்கும்போது சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. மற்றபடி தலைவர் இவரை பார்க்கணும் அப்படின்னு விரும்பினார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சீமான் தான் தலைவரை பார்க்க ஆசைப்பட்டிருக்காரு. தலைவரை பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் சீமான் பேட்டிகளில் தலைவரும் என்னை பார்க்க விரும்பினார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ரவீந்திரன் துரைசாமி எல்லா உண்மையும் உடைச்சி பேசிட்டார். தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம். நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குறது ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்.